முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் நடந்துச்சு. நானும் கண்மணியும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தப்போ ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் திருடு போயிடுச்சு. அந்த கேஸில் என்னையும் சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. செய்யாத தப்புக்கு இப்போ நான் தண்டனை அனுபவிச்சுட்ருக்கேன். அப்புறம் பொண்டாட்டி நிலைமை என்னாச்சு? தப்பு பண்ணி தண்டனையிலிருந்து பல தடவை நான் தப்பிச்சிருக்கேன். ஆனால் இந்த தடவை தப்பே பண்ணாமல் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேன். அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி திருட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அந்த கம்பெனி மேலே கேஸ் போட போகிறேன்னு சொன்னேன். அதுக்கு அந்த கம்பெனிக்காரவங்க, அப்படி நீ பண்ணனா உன் பொண்டாட்டிக்கிட்ட இது வரைக்கும் நீ என்னெல்லாம் பண்ணங்கிற உண்மையை சொல்லிடுவோன்னு சொல்லி என்னை மிரட்டினாங்க. என் அம்மாவை இழந்த மாதிரி என் கண்மணியை நான் இழக்க விரும்பலை. அப்புறம் என்னதான் பண்ணப்பா? கண்மணிக்கிட்ட கிழக்கு வாசல் வீட்டு அட்ரஸை கொடுத்து நான் அங்கே வரவே நீ முன்னாடி போன்னு சொல்லி அவளை அனுப்பிச்சி வச்சிட்டேன். நான் ஜெயிலுக்கு வந்தது கண்மணிக்கு இது வரைக்கும் தெரியாது. அவ அங்கே பத்திரமா தான் இருப்பா. அப்போ உன்னோட கண்மணி கிழக்குவாசல் வீட்டில் பத்திரமா இருக்கான்னு சொல்லு. நிச்சயமா அந்த வீட்டில் இருக்கிறவங்க அவளை கைவிட்டிருக்க மாட்டாங்கன்னு நம்புறேன்.